Hello friends, welcome to City Car Trainers, personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா how to drive on a highway. ஒரு பிகினர்ஸ் வந்து ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் மேடம் இருக்காங்க. மேடம் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா செவர்லே ஸ்பார்க் வெஹிக்கிள். அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒண்டர்ஃபுல் ட்ரிப் ஃப்ரம் திருவான்மியூர் டு மகாபலிபுரம் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆன் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, ஈசிஆர் ரோட தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன. ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா லேன் ஃபார்மேஷன் அக்கார்டிங் டு த ரோட் சிச்சுவேஷன். இந்த ரோடில் அவங்க ட்ரைவ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லேன் எடுத்துக்கணும். எதர் லெஃப்ட் லேன் ஒரு ரைட் லேன். எந்த லேன் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லேன் கரெக்டாக அவங்க ஃபார்ம் பண்ணிக்கணும். லேன் ஃபார்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் பின்னாடி நம்மளை யாரும் ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால கம்ஃபர்டபுளாக ஓவர்டேக் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட் இஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மெயின்டெனன்ஸ். அவங்க ட்ரைவ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மெயின்டெனன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக அவங்க மெயின்டைன் பண்ணணும். இனிஷியலாக அவங்க ஃபஸ்ட்டு டைம் இந்த ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுனால அவங்ககிட்ட நான் மேக்ஸிமம் சொல்லியிருக்கிறது 40 to 80 ரேஞ்ச்குள்ளேயே ட்ரைவ் பண்ணுங்கள். 40, 60, 80, 40க்கு கம்மி பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஷீ இஸ் டிரைவிங் ஆன் 60 ஹியர். லேன் சேஞ்சிங் இன் கேஸ் ஆஃப் அப்டக்கிள். நம்மளோட லேனில் எதனா அப்டக்கிள்ஸ் இருந்ததுன்னா நம்ம லேன் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி லேன் சேஞ்ச் பண்ணும்போது மிரர் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரைட் லைனில் சுவிட்ச் ஓவர் ஆக போகிறாங்க. ரைட் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. அப்படி மிரர் ஃபோக்கஸ் பண்ணும்போது பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, எந்த ஸ்பேஸில் வராங்கன்றதை பார்த்துட்டு தான் அவங்க லேன் சேஞ்சிங்கே பண்ணணும். பர்ஃபெக்டாக லேன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. மேக் இட் 5th here மேம். நியூட்ரல், ஃபுல் ரைட், அப். வெரி குட். லீவ் த கிளட்ச், ஆக்சிலரேட். கியர் இன்க்ரீசிங் அண்ட் ரிடக்ஷன் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும். 40 to 60 ரேஞ்சில் நம்ம 4th கியரில் மேனேஜ் பண்ணலாம். 60க்கு அபோவ் நம்ம மூவ் பண்ணும்போது 5th கியர் கம்பல்சரியாக நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கணும். மிரர் ஃபோக்கஸிங் ஃப்ரீக்வெண்ட்லி. அவங்க இந்த ரோடில் ட்ரைவ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர், மெயினாக லெஃப்ட் மிரர் அவங்க பார்க்கணும். இந்தியன் டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஸ்டீரிங் பிளேஸ் ஆகிருக்கிறது ரைட்டில் பிளேஸ் ஆகிருக்கும். அவங்க லெஃப்ட் மிரர் தான் மெயினாக பார்க்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக மிரர் வாட்ச் அவுட் பண்ணும்போது பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லைனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்கன்றது தெரியும். ஃப்ரீக்வெண்ட் மிரர் ஃபோக்கஸிங் இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸ்டீரிங் கண்ட்ரோல். அவங்க ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது அவங்ககிட்ட நான் கம்பல்சரியாக சொல்லியிருக்கிறது போத் ஹேண்ட் ஸ்டீரிங்கில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஜென்டலாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரிஜிடாக டைட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஹோல்ட் பண்ணால் ஸ்டீரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகும் வெஹிக்கிளில். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஷுட் பி தேர் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம். வைட் வியூ ஆஃப் அனலைசேஷன். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வைடாக பார்த்துக்கணும் எந்த வெஹிக்கிள் எந்த பிளேஸ்மெண்ட்லேருந்து வராங்கன்னு. இப்போ சடனாக ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணார். அப்படி கிராஸ் பண்ணும்போது நம்மளோட விஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸ்டீரிங் கண்ட்ரோலும் பர்ஃபெக்டாக இருந்ததுனால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக ஹோல்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை கரெக்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள் லேன்லேருந்து சேஞ்ச் ஆகலை. தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டிஸ்டன்ட் அனலைசேஷன் ஆன் ரோட்ஸ். இங்கே அவங்க மூவ் பண்ணும்போது ரோடு எங்கே கர்வ் ஆகுது, எங்கே பெண்ட் ஆகுது, எந்த இடத்துல ரோடில் சிக்னலஸ் ஜங்ஷன்ஸ் இருக்குது, எங்கே ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாமே அவங்க கரெக்டாக பார்த்துக்கணும். கியர் ஷிஃப்டிங் ஃப்ளோ பர்ஃபெக்டாக இருக்குது அவங்கக்கிட்ட. கரெக்டாக என்ன ஸ்பீடில் மேனேஜ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியர் கரெக்டாக அவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க. கியர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பீட் பிளேஸ் அ மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆன் ஹைவேஸ். ஒரு ஹைவேஸ் பொறுத்த மட்டும் நம்மளோட கியரும் கரெக்டாக இருக்கணும், ஸ்பீடும் கரெக்டாக இருக்கணும். நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். எந்த ஒரு இடத்துல அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது. பிகாஸ் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் சீனரி லெஃப்ட் சைடில். ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்க்கக்கூடாது. அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி ரோட்டில் தான் இருக்கணும். 100% அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி ரோட்டில் தான் இருக்கணும். யூசிங் எஸ் ஆர் நோ தியரி ஆன் சிக்னலஸ் ஜங்ஷன்ஸ். இந்த மாதிரி ஜங்ஷன்ஸில் யாரும் கிராஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா மேடம் வந்து எஸ் ஆர் நோ தியரி யூஸ் பண்ணணும். எஸ் ஐ எம் கோயிங் டு லீவ் தேம் அப்படின்னா அவங்க நம்ம லீவ் பண்ணிடணும். நோ ஐ எம் நாட் கோயிங் டு லீவ் தேம் அப்படின்னா நம்ம ஹார்ன் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக மூவ் பண்ணணும். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். எந்த இடத்துல அவங்க பிரேக் ப்ரெஸ் பண்ணாலும் பிரேக் அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும், சடனாக இருக்கக்கூடாது. பிகாஸ் அவங்க பின்னாடியே வெஹிக்கிள்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டே வருவாங்க. நம்ம சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிறவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிஸ்டன்ஸ் அனலைசேஷன் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி ரோடில் இந்த பேரிகேட் ஏன் பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பீடாக நம்ம வரதுனால நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேரிகேட்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
அப்சர்வேஷன் ஆஃப் சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ். இங்கே அவங்க மூவ் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் என்ன சைன் போர்ட்ஸ் இருக்குது, என்ன சிக்னல்ஸ் இருக்குது, வெஹிக்கிள்ஸோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக பார்த்துக்கணும். சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல் அப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ். எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடாது. ஹைவேஸ் பொறுத்தமட்டில் அந்த வெஹிக்கிள் சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்க எதனா ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் ஃபிக்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா கூட நம்ம சேஃபாக லீவ் ஆகிடணும். நமக்கு பேரலாக எந்த ஒரு வெஹிக்கிளும் மூவ் பண்ணக்கூடாது, நம்மளும் எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக மூவ் பண்ணக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வியூவர்ஸ், ஐ ரிப்பீட் த பாயிண்ட்ஸ். என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் வந்து சிட்டி கார் ட்ரைனர்ஸில் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ்க்கு சொல்லித்தரோன்னு பார்த்தீங்கன்னா, லேன் ஃபார்மேஷன் அக்கார்டிங் டு ரோட் சிச்சுவேஷன், கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மெயின்டெனன்ஸ், லேன் சேஞ்சிங் இன் கேஸ் ஆஃப் ஆப்ஸ்டக்கிள், மிரர் ஃபோக்கஸிங், ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆன் ஸ்பீட் வேரியேஷன்ஸ், டிஸ்டன்ஸ் அனலைசேஷன் using yes or no theory, smooth brake application, observation of signboards and signals, safe distance maintenance and adjustment for other vehicles. இந்த போர்ஷன்ஸ்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு சொல்லித்தரோம். பிகினர்ஸும் நம்மளுடைய டிரைவிங் கான்செப்ட்ஸை ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்டில் அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் நீங்கள் பார்க்குறீங்க. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கூல் அண்ட் காமாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்ஃபெக்ட் டிரைவிங் ஃப்ளோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வியூவர்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். இந்த ரோட்டில், இந்த ஹைவேஸில் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே, 2 லேன் ஹைவே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 லேன்ஸ் இருக்கும், ஆப்போசிட் சைடில் 2 லேன்ஸ் இருக்கும். இங்கே அவங்க ட்ரைவ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான லேன் ஃபார்மேஷன், எந்த லேனில் வெஹிக்கிள்ஸோட மூவ்மெண்ட் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, வைடு வியூ ஆஃப் அனலைசேஷன், டிஸ்டன்ஸ் அனலைசேஷன், ஸ்பீட் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், மிரர் அப்சர்வேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கிள்ஸ், ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள்ஸ். இந்த விஷயம்லாம் அவங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட டிரைவிங் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.